அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 21. மனைவியின் விரல்களை பற்றி மெதுவாக வருடியபடி, கண்ணம்மா என்னை பாரடி என்று உருகி யுவனின் கண்களும் சேர்ந்து உருகியது. கண்ணீர் வழிய வழிய மனைவியின் ஒரு விரலுக்கு முத்தமிட்டான். நெற்றியில் விழுந்த கூந்தலை உதிக்கி தள்ளினான். காய்ந்து வறண்டு போயிருந்த யுவதியின் உதடுகளை வருடினான். மறுபடியும் அவள் காதருகே குனிந்து, உன்னை குழந்தைன்னு நினைச்சேனேடி, என் மேலே இவ்வளவு உயிரா இருப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லையே யுவதி. நான் அப்படி என்னடி உனக்கு பண்ணினேன்? நேற்று நைட்டு அவ்வளவு சுகத்தையும் கொடுத்தியே யுவதி. இப்போ எனக்கு அதெல்லாம் வேணாம். ஆனால் நீ வேணும் யுவதி. என் நெஞ்சு மேலே உன்னை தூங்க வைக்கிறேன். வந்துடு யுவதி. இங்கே இருக்க வேணாம். வந்துடு யுவதி. நம்ம வீட்டுக்கு போகலாம். வந்துடுடி. எனக்கு இதெல்லாம் பார்க்க பயமா இருக்கே யுவதி. யுவன் பேச பேச அவன் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்தது. வீரன் தன் காதுகளை பொத்தி கொண்டு மேசையில் கவிழ்ந்து குலுங்கி குலுங்கி கண்ணீர் விட்டான். ஜோயல் இயலாமையுடன் அவன் கண்ணீரை வேடிக்கை பார்த்தாள். ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணீரை ஊற்றி அவன் எதிரே வைத்து, ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணீர் குடிங்க சார் என்று சன்னமான குரலில் கெஞ்சினாள். யுவதி, என் அப்பா இறந்தப்ப எனக்கு கண்ணீர் மட்டும்தான் வந்தது. அவர் விட்டு போன கடமையை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. அப்புறம் சொர்ணா இறந்தப்ப சிவாவோட தகப்பனா நிறைய கடமைகள் இருந்தது. 17 வருஷம் வாழ்ந்த மனைவிக்காக கண்ணீர் மட்டும்தான் விட முடிஞ்சது. ஆனா உனக்கு இந்த மாதிரி நினம் இந்த உலகத்தையே அழிக்கணும்னு தோணுது. நீ இல்லாத இந்த உலகத்துல யாருமே வாழக்கூடாதுன்னு தோணுது யுவதி. உனக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேன்னு தோணுதடி. என் கையெல்லாம் ரத்தம் யுவதி. நேற்று விடிய விடிய என்னை சுமந்த உன்னை நான் சுமக்கும் போது என் கையெல்லாம் ரத்தம் யுவதி. உன்னோட ரத்தம். இப்படி ரத்தம் சிவந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னை இந்த நிலைமையில் பார்க்கவா நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஜெயில இருந்தேன்? சொல்லு யுவதி. இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கவா என்னை விரட்டி விரட்டி விரும்பி கல்யாணம் பண்ண? உன்னை பூவா தாங்கணும்னு நினைச்சேனே, இப்படி ஊசி போட்டு உடம்பெல்லாம் பொத்தலாகிட்டாங்களே யுவதி. நான் ராசி இல்லாதவன் யுவதி. நான் உனக்கு வேணாம் யுவதி. நான் உனக்கு வேணவே வேணாம் யுவதி என்ற யுவன் அதற்கு மேல் பேச முடியாமல் கட்டிலில் கவிழ்ந்து கதற ஆரம்பிக்க, இங்கே எல்லாவற்றையும் கேட்ட வீரனுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. யுவனும் யுவதியும் உயிருக்குயிரான காதலர்கள் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. யுவனின் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தை குளிரச் செய்தது. மாமன் அங்கே கண்ணீர் வடிக்க இவனால் இங்கே இருக்க முடியவில்லை. வேகமாக எழுந்து அங்கே ஓடினான். இவன் கதறியபடி இருக்க மெதுவாக கண் விழித்த யுவதி இவனின் தலைமுடியை தன் விரல்களால் வருடினாள். இவன் அவள் ஸ்பரிசத்தை உணர்ந்து பட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். இவனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன், நான் உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரமா போயிடுவேன்னு நினைச்சியா? இன்னும் ரொம்ப வருஷம் உன் கூட நான் வாழணும் மாமா, நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கணும் மாமா என்ற யுவதிக்கு அப்போதுதான் தன் வயிற்று கருவின் ஞாபகம் வந்தது போல, மாமா பாப்பா மாமா என்று கலவரத்திடம் மெல்லிய குரலில் கேட்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீ நல்லானதே போதும் யுவதி என்று யுவன் அவளுக்கு ஆறுதல் சொல்வதாக நினைத்து பயத்தை கிளறிவிட, வேகமாக வந்த வீரன் பின்னால் வந்த ஜோயல் யுவதியை நெருங்கி கையை பிடித்து கொண்டு, உன் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இன்னும் 7 மாசத்துல கையை காலை ஆட்டிக்கிட்டு உன் பக்கத்திலே கிடக்கும் யுவதி என்று யுவதியை ஆறுதல் படுத்திவிட்டு யுவனை பார்வையால் எச்சரித்தார். யுவன் வார்த்தையை தவறாக விட்டுவிட்டதை உணர்ந்து மன்னிப்பு கோரும் பாவனையில் தலையை குனிந்து கொண்டான். அப்போது தடுப்புக்கு பின்னால் இருந்து வெளியே வந்த வீரன், யுவதிமா என்று தீனமாக அழைக்க, யுவதி அவனை பார்த்து, வீரண்ணா, மாமா ரொம்ப நல்லவர் அண்ணா, அவரை ஒன்றும் பண்ணாத அண்ணா என்று மெல்லிய குரலில் கூறியதும் வீரன் உடைந்தான். தங்கையின் கால்களை பற்றி கொண்டு, இல்லடா, நீ சொல்லவே வேண்டியதில்லை. மாமா யாருன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. நான் தான் முட்டாள்தனமா தப்பா நினைச்சு முன்கோபத்தால தப்பு பண்ணிட்டேன். மாமாவை என்கிட்ட பேச சொல்லு யுவதிமா என்று தங்கையிடம் கண்ணீரோடு கெஞ்சினான். யுவன் அமைதியாக அமர்ந்திருக்க, சார், அவங்க இவ்வளவு பேசினதே அதிகம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்ட, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என்ற ஜோயல். யுவன் யுவதியை கவலையாக பார்க்க அவள் இவனை கலவரமாய் பார்த்தாள். டாக்டர், என் மாமா என் கூட இருக்கட்டுமே ப்ளீஸ் டாக்டர் என்று ஜோயலிடம் ஈனஸ்வரத்தில் கெஞ்சினாள் யுவதி. இல்லம்மா, இது ஐசியூ வார்டு. இவங்களை இவ்வளவு நேரம் அனுமதித்ததே அதிகம். இப்போ இவங்க போய்த்தான் ஆகணும் என்று அவளுக்கு புரியும்படி அன்பாக எடுத்து சொன்னான். அப்போ என்னை உடனே வார்டுக்கு மாத்துங்க. என் கூட என் மாமா இருக்கணும் 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 என்று பிடிவாதமாக யுவதி தலையை அப்படியும் இப்படியும் அசைக்க, இவன் ஜோயலிடம் திரும்பி, நீங்க வெயிட் பண்ணுங்க டாக்டர், நான் அவளை சமாதானம் செய்து தூங்க வச்சுட்டு வெளியே போயிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தான்.
வீரன் சங்கடமாக அங்கே நிற்க யுவதி அண்ணனை பார்த்து எல்லாம் மாமா பேசுவாரு, இப்ப நீ போ போ, மாமா என்னை தூங்க வச்சிட்டு வரும் என்றவளின் குரலில் சோர்வு மறைந்து புதிய உற்சாகம். வீரன் இவனை பார்க்க இவன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் எழுந்து வீரன் அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்து, வீரா, உங்க 3 பேர் மேலேயும் எனக்கு எப்பவுமே கோபம் வராதுடா. இந்த கையால் உங்களை எல்லாம் வளர்த்துட்டு அதே கையால் என்னால் அடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் என் அக்கா பிள்ளைகள். என் அக்கா எனக்கு இன்னொரு தாய் மாதிரி. அவங்க வயிற்றுல பிறந்த உங்களையெல்லாம் நீங்கள் என்ன செய்தாலும் என்னால் வெறுக்க முடியாதுடா வீரா என்று இவன் சொல்ல, அதான் மாமா சொல்லிட்டாருல போனா என்று யுவதி வீரனை விரட்டினார். தங்கச்சியை விரட்டுது மாமா, நான் போய் வெளியே இருக்கேன் என்ற வீரன் இவனை பார்த்து அசடு வழிய சிரித்துவிட்டு அங்கிருந்து அகன்றான். வீரன் வெளியே செல்வதற்கு முன்பு டாக்டருக்கு நன்றி சொல்ல ஜோயலின் அறையை எட்டி பார்க்க ஒரு நோயாளியின் சாட்டை வாசித்து கொண்டிருந்த ஜோயல் அவனை நிமிர்ந்து பார்த்து, என்னங்க சார், தங்கச்சிக்கிட்ட சமாதானம் ஆயிட்டீங்களா என்று புன்னகையுடன் கேட்க முகத்தில் சந்தோஷம் பளிச்சிட, ஆமாங்க மேடம், என்னை அனுமதித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நைட்டு மறுபடியும் பார்க்க வந்தால் அனுமதிப்பீங்களா என்று கேட்டான். ஜோயலுக்கும் யுவதி பற்றிய சில விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் வந்துவிட்டது. சற்று முன் பேசிய யுவனின் வார்த்தைகள் அவளை ஏகமாக குழப்பியிருந்தது. யோசனையுடன் வீரனை பார்த்து, நீங்கள் போய் கேண்டீனில் ஏதாவது சாப்பிட்டு வாங்க, நானும் உங்கள் கூட பேசணும் என்றார். சரிங்க, சாப்பிட்டு வரேன். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. இப்போ தான் தங்கச்சியும் மாமாவும் பேசிட்டாங்களே, அதனால் நல்லா வயிறு நிறையா சாப்பிட போகிறேன் என்று உற்சாகமாக சொல்லிவிட்டு வெளியே போனான். இவ்வளவு நேரம் பேசியதில் சோர்வுற்ற யுவதி அயர்வாய் கண்களை மூடிக்கொண்டாள். மாமா, கொஞ்ச நேரம் என்னை விட்டு எங்கேயும் போகாத ஏன் என்று அவள் குரல் தீனமாக ஒலிக்க யுவன் சேரை இழுத்து கட்டில் அருகே போட்டுக்கொண்டு முடிந்தவரை எட்டி அவள் முகத்தருகே தன் முகத்தை வைத்து கொண்டான். விரல்களால் அவள் கூந்தலை வருடி, தூங்குடா கண்ணம்மா என்றான். இல்லை மாமா, என்னை சீக்கிரமா வேறு ரூமுக்கு மாற்ற சொல்லு, நீ என் கூடவே இருமாமா என்றால் அவனை பிரிய முடியாத வேதனையில். இவனுக்கு அவன் மனதில் புரிந்தது. சரி, காலையில் டாக்டரை பார்த்து பேசுகிறேன், இப்போ தூங்குடா என்று இவன் அன்புடன் கூறி அவளை உறங்க வைக்க முயன்றான். மாமா, இன்னும் கிட்ட வாயேன் என்று யுவதி அழைக்க அவள் முகத்தருகே இன்னும் நெருங்கினான் இவன். அவன் கன்னத்தை தன் தளிர் விரலால் வருடி, ரொம்ப அழுதிய மாமா என்று யுவதி கேட்க, பின்னே ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பிழைச்சேண்டி. இவனின் விரல்கள் அவள் காய்ந்த உதடுகளை வருடியது. என் மேல் உனக்கு அவ்வளவு லவ்வா மாமா? இந்த லவ்வு மண்ணெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நானும் இல்லை. இதை மட்டும் உறுதியாக சொல்லுவேன். யுவனின் விரல்கள் ஒரு கழித்து படுத்திருந்த அவள் தோளில் இந்த காயத்தை வருடியது. மாமா, நேற்று நைட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நைட்டு இப்படி ஆயிடுச்சே. யுவதியின் குரலில் ஏக்கம். ஏச்சி, இதுக்கு போய் வருத்தப்படலாமா? நமக்கு என்ன வயசாயிடுச்சு என்ன? இன்னும் 2 பேருக்கும் இளமை இருக்கு. உனக்கு உடம்பு நல்லானதும் நம்ம இழந்ததை மீட்கலாம் என்று இவன் அவளுக்கு ஆறுதல் சொல்ல, மாமா, ஒரு ரகசியம் சொல்லவா? தன் காதுகளை அவள் அருகே கொண்டு சென்று, என்ன யுவதி, சொல்லு என்றான். ஐ லவ் யூ மாமா என்றாள். இவன் கண்கள் கலங்கினான். மாமா, எனக்கு ஒன்று வேணும் என்றாள். என்ன என்றான். அன்னைக்கு இரவு மாதிரி இன்னைக்கும் இன்பம் கம்பமா என்றாள். அடங்க மாட்டியாரே நீ என்று செல்லமாக கடிந்து கொண்டான். தன் கணவனிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே யுவதி பெருமுயற்சி செய்து விழித்திருப்பது போல் இருந்தது. அதை யூகித்த இவன் மெல்ல எட்டி அவள் நெற்றியில் முத்தமிட்டு, தூங்குடா கண்ணம்மா என்று காதலால் சொல்ல அவனிடம் முத்தம் பெற்ற பிறகு யுவதியின் கண்கள் தானாக மூடிக்கொண்டது. சற்று நேரத்தில் யுவதி உறங்கிவிட மீண்டும் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து எதிரே வந்த ஜோயலிடம், தூங்கிட்டா டாக்டர் என்று சொல்லிவிட்டு போனான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.